ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம 6 மாத குழந்தைக்கான பூசணி சாப்பாடு எப்போ செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சுட்டேன். அப்புறம் பூசணிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம், பூண்டு, ஒரு பல் பூண்டு, சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் போட்டுக்கோங்க. அது போட்டதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த பூசணிக்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூசணிக்காய் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருந்த சீரகம், பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது எதுக்காகனா கொஞ்சம் அவங்களுக்கு சீரணமாகும், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் சீரக பூண்டு நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு கலர் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாகுது. அதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு குக்கரை விசிலில் மூடி வச்சுக்கலாம். இப்போ விசிலில் எடுக்க போகிறோம். விசிலை எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா குலைவாக வெந்துருச்சு. இதை நம்ம மேஷரை வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ மேஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மேஷ் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது அதை ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கலாம். அது கூடவே ஒரு சின்னதாக ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.